கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளனர். போலீசாரை நோக்கி சுட்டுவிட்டு தப்பி ஓட முயன்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஸ்ரீ. பிரபல ரவுடியான இவர் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இருந்து கள்ளத்துப்பாக்கி வாங்கி வந்து விற்பனைக்கு வைத்திருந்த நிலையில் பீளமேடு போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியில் வந்த ஹரிஸ்ரீ நேற்று இரவு காலப்பட்டி அருகே சக்திவேல் என்பவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். டாஸ்மாக் பாரில் மது அருந்திவிட்டு வெளியில் வந்தபோது சக்திவேல் என்பவருடன் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ஹரிஸ்ரீ மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வானில் சுட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து சக்திவேல் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ரவுடி ஹரிஸ்ரீயை பிடித்து போலீசார் விசாரித்த பொழுது அவர் மற்றொரு நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. செரையாம்பாளையம் அருகே நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த இடத்துக்கு போலீசாரை அழைத்து சென்ற அவர் திடீரென அந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட துவங்கியதாக கூறப்படுகிறது. இதில் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தற்காப்புக்காக ஹரிஸ்ரீயை நோக்கி பதிலுக்கு சுட்டனர். இதில் ஹரிஸ்ரீயின் இடது காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. அவரிடம் இருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சம்பவ இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். கள்ளத்துப்பாக்கி விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது கள்ளத்துப்பாக்கி விற்கும் நபர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.